சிந்தனை தளம். நான் உங்கள் தியா. இன்று சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் எது? சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் அப்படின்னா அடுத்தவங்களை நாம் சந்தோஷப்படுத்தி பார்ப்போம்ல, அதுதாங்க ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு கதை கூட இருக்குது உளவியல்ல. நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை தொடர்ந்து 4-5 பேர் போய், என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா உண்மையிலே அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இது நடந்துட்டுருக்க உண்மையும் கூட. மனுஷனுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மனசோர்வு தாங்க அதுக்கான காரணம். அந்த மனசோர்வை நம்ம மனசிலிருந்து நீக்கிட்டோம்னாலே எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொள்ள தயாராகிடும். நம்மளுக்கு மனசோர்வு அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம பிரச்சனைகள் சின்னதாக இருந்தால் கூட அதை பார்த்து நம்ம பயந்துடுறோம். மனசோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சியாக இருக்கும், நம்ம மனசு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? நல்லா ஆக்டிவாக இருப்போம். அப்போ என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தால் அது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அதை ஈஸியாக நம்ம சமாளிச்சிடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படிங்கும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, நீ பார்க்காத பிரச்சனையா, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைடா, தைரியமாக எந்திரி அப்படின்னு சொன்னாலே போதும். அவர் ரொம்ப ஹாப்பியாகி, ஆமாண்டா நான் பார்க்காத பிரச்சனையா, இதெல்லாம் சின்ன பிரச்சனை தானே, ஈஸியாக சமாளிச்சிடுவேன் அப்படின்னு தெம்பாக போவார். நாம் ஒருத்தருக்கு பொருளாதார உதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னா, ஒரு மனக்குறை இருக்குது அப்படின்னா கூட அதை நம்ம வெளிப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட என்ன இது பாராட்டுற மாதிரி ஒரு குணம் இருக்கோ அதை சுட்டி நம்ம அதை பாராட்டினோன்னா அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அப்படி அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தும் போது தான் நம்மளோட உள்ளம் கூட தெளிவாகும். மற்றவங்கள பாராட்டி பொறாமை இல்லாமல் நல்லா நாமளும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அவங்கள மட்டும் இல்லை, நம்மளையும் தான். நம்ம என்ன தான் நினச்சாலும் சரி, எல்லாத்துட்டையும் அன்பாக பாசமாக மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி நாம் வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்மளை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளையே ரொம்ப பிடிக்கும். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். நாம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி.